நாடு முழுவதும் தைப்பூச விழா பிப்ரவரி 11 கோலாகலமாக நடைபெறவிருக்கும் நிலையில் இவ்வருடமும் முருகன் ஆலயங்களில் கொண்டாட்டங்கள் சமய நெறியுடன் பாதுகாப்பாக மற்றும் சுத்தமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தைப்பூச பணிக்குழு முன்னெடுத்து வருகிறது. இதனை செந்தோசா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த தைப்பூச பணிக்குழுவின் தலைவருமான ஜார்ஜ் குணராஜ் தெரிவித்தார். இந்த ஆண்டு தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மலேசிய இந்து சங்கம், கிளீன் தைப்பூசம், சூச்சி மலேசியா, இந்து தர்ம மாமன்றம் போன்ற பல அமைப்புகளுடன் மனிதவள அமைச்சும் கைகோர்த்து செயல்படவிருப்பதாக அவர் கூறினார். நம்ம இது ஒரு 11 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலி 2000 when we started off அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா வெளியே we need to play our part. That's where the NGOs உதாரணம் எல்லா NGOஸும் வெளியே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு அந்த டைம்லாம் கொடுக்கும்போது can you imagine the polyester எல்லாம் சாப்பிட்டு அங்கே வீசிட்டு போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் when we started. இந்த வருஷம் கமெண்ட்ரியல் சுப்ப மலேசியா அவங்களும் அவங்களோட தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸஸ் சேர்ந்து அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா டு ப்ரொவைட் வாலண்டியர்ஸ் சுமாராக ஒரு 200 வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணி அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த வருஷம் MRR2 பிரிட்ஜ் கீழே ஒரு ஸ்டேஜ் அமைச்சு ஒரு கூடாரம் போட்டு அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் நடத்தி அதே நேரத்தில் சுக்கர் எலவன் ஆல் த வாலண்டியர்ஸ்க்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு மினிஸ்டருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பத்துமலை, சுங்கைப்புத்தானி, குவாலஸ்லாங்கோர், இப்போ, பினாங்கு போன்ற முக்கிய முருகன் ஆலயங்களில் இந்த பணிக்குழு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறது. குப்பைகளை அகற்றல் உள்ளிட்ட சுத்தமான சூழலை உருவாக்கும் நடவடிக்கைகள், மதுபான விற்பனை, சமயத்திற்கு அப்பாற்பட்ட பொருட்களின் விற்பனையை தவிர்ப்பது, போக்குவரத்து நெரிசல் போன்ற அம்சங்களில் இந்த தைப்பூச பணிக்குழு முக்கிய கவனம் செலுத்தவிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளில் கோம்பா மாவட்ட போலீஸ் படை, செலாயாங் நகராண்மை கழகம் மற்றும் ஆலய நிர்வாகம் இணைந்து பணியாற்ற உள்ளதாக அவர் கூறினார். Ada 3 kawasan ataupun satu yang membantu penguatkuasaan, yang kedua ialah dari segi awareness dan nombor 3 ialah dari segi pembersihan. So kita boleh bahagikan tanggungjawab ini kepada lebih ramai anak-anak muda sukarelawan untuk menjayakan program kita. Tahun ini juga kita ada pentas dan juga kawasan rehat yang disediakan oleh Kementerian Sumber Manusia. Right? Di mana sesiapa sukarelawan ke ataupun sesiapa yang memerlukan, terutamanya Kementerian Sumber Manusia tahun ini ada idea untuk menyediakan satu tempat untuk breastfeeding mothers, right, untuk mereka. So itu pun adalah satu idea yang baik untuk kita beri perkhidmatan kepada warga. During Thaipusam, a lot of people will take this opportunity to sell, to do business and so on. At that time, you see that many people like to bring in wigs, horns, masks, and which is available. And at one particular year, we had all these things. Youths have been buying these wigs, masks, and all. It has become a trend with when the things are available, they buy it. So we have actually got the cooperation of Majlis Perbandaran Selayang, their license team, and also the enforcement team has started to advise people that they will not give licenses for people who are selling these items. தைப்பூச பணிக்குழுவின் செயல்பாடுகள் இந்த ஆண்டோடு 11வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் மக்களுக்கு ஆதரவான திட்டங்கள் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. அதேவேளையில் பக்தர்களும் சமய நெறியுடன் திருவிழாவில் கலந்து கொள்ளவும் பொது இடங்களில் ஒழுங்கு மற்றும் சுத்தம் பேணுமாறு இப்பணிக்குழு கேட்டுக்கொள்கிறது.